அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் நினைத்த காரியம் உடனே நடக்க இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் போதும். எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? நீங்கள் நினைத்த காரியத்தை உடனே நடத்த வைக்கும் ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். எப்படி செய்யணுங்கிறத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும். நிறைய பேருக்கு இந்த காரிய தடைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நடக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சி தோல்வியிலேயே முடிஞ்சிட்ருக்கும். ரொம்ப நாளாக அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க, ஒரு விஷயம் செய்யணும்னு. அதுவும் தள்ளி போயிட்டே இருக்கும். அதில் நிறைய பிரச்சனைகள், தடைகள் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். இது பலருக்கும் இந்த விஷயம் நடந்திருக்கும். அப்படி அந்த காரிய தடைகளை நீக்கி நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நீங்கள் நினைத்த காரியங்கள் உடனடியாக நடக்கும். இந்த விஷயத்தை தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் நாம் கண்டினியூஸாக செய்யணும். அதனால் அந்த கண்டினியூஸாக நீங்கள் வீட்டில் இருந்து இதை செய்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. அதனால் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் தாராளமாக இதை செய்யுங்க. நம்மளில் நிறைய பேருக்கு எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சிருந்தாலும் அது நம்ம நம்பிக்கையோடு செய்யணும். இப்போது ஒருத்தருக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். சொந்த வீடு, நம்மளுக்குன்னு ஒரு வீடு நம்ம வாங்கணும், கட்டணும் அப்படிங்கிற நிறைய ஆசைகள் இருக்கும். இன்னொருத்தருக்கு இந்த கம்பெனியில் எனக்கு இந்த ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கணும். இன்னொருத்தங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் நிறைய இருக்கும். அப்படி ஏதாவது ஒன்றை மட்டும் நினைத்து கொண்டு இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அது உடனடியாக நடந்தே தீரும். சரி, அப்படி என்னம்மா செய்யணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு கண்ணாடி டம்ளர் வேணுங்க. அதனால் கண்ணாடியில் இருக்கக்கூடிய டம்ளராக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கண்ணாடி அப்படிங்கிற ஒரு உலோகத்திற்கு பார்த்திங்கன்னா நிறைய நல்ல ஆற்றலை அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் இந்த கண்ணாடியை நம்ம பயன்படுத்துகிறோம். கண்டிப்பாக கண்ணாடி கிளாஸ் வேணுங்க. இல்லை அப்படிங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இது ரொம்ப விலையெல்லாம் அதிகமெல்லாம் கிடையாதுங்க. 20 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ளேயே ஒரு நல்ல கிளாஸ் நம்ம வாங்கிக்கலாம். கண்ணாடி கிளாஸாக வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் சுத்தமான தண்ணீரை, குடிக்கக்கூடிய தண்ணியாக நிரப்பிக்கோங்க. நிரப்பிட்டு உங்களுடைய அந்த வலது கையில் மோதிர விரல் இருக்கும். அதாவது சுண்டு விரலுக்கு பக்கத்து விரல், மோதிர விரல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மோதிர விரலால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை அந்த தண்ணியில் எழுதுங்க. நீங்கள் இப்போ கண்ணாடி கிளாஸில் பிடிச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? அதில் எழுதணும். என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4418 4418. இது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த நம்பரை அட்டாச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் இந்த நம்பரை நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த நம்பரை நீங்கள் அதில் உங்களுடைய வலது கையின் ஆள்காட்டி விரல் இல்லைங்க, மோதிர விரல். நிறைய பேர் ஆள்காட்டி விரலை பயன்படுத்துவீங்க, அதை பண்ணக்கூடாது. சுண்டு விரலுக்கு பக்கத்து விரல் இருக்கக்கூடிய மோதிர விரலைத்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அந்த மோதிர விரலால் 4418 அப்படின்னு எழுதிட்டு அதை அப்படியே உங்கள் வலது கையில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய விருப்பங்கள் எதுவோ, இப்போ உதாரணத்திற்கு எனக்கு யூடியூப்பில் நல்ல வருமானம் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அதை மனதார நினச்சிக்கிட்டு அந்த தண்ணியை அப்படியே நம்ம குடிச்சிடணும். இது தொடர்ந்து 7 நாட்கள் நாம் செய்யணும். இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து 7 நாட்கள் நீங்கள் கண்டினியூஸாக செய்யணும். இடையில ஸ்கிப் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்.
இப்போது இந்த 7 நாட்கள் நீங்கள் கண்டினியூஸாக செய்யணும். இதில் மாதவிடாய் காலம் வந்தால் செய்யலாமா நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். தாராளமாக செய்யலாம். இது ஒரு ஏஞ்சல் நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தான். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. அதனால் மற்ற மதத்தினர் நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் இது உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். அதே மாதிரி இது நீங்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம். இது ஒரு பூஜை அறையில் செய்யக்கூடிய ஒரு வழிபாடுகளோ பூஜை முறைகளோ எதுவுமே கிடையாது. அதனால் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கோங்க கண்ணாடி கிளாஸில். அதில் 4418 அப்படிங்கிறதுல உங்களுடைய மோதிர விரலால் எழுதிட்டு என்ன நினச்சி நீங்கள் அதை நடக்கணும்னு ஏதாவது ஒரு விஷ் நீங்கள் நினச்சிக்கோங்க. அது எனிதிங். ஆனால் இயற்கைக்கு புறம்பாக இருக்கக்கூடாது. சொந்த வீடு வேணும், நல்ல வேலை வேணும், இல்லை ஒரு 10,000 பணம் வேணும், இப்படி ஏதாவது உங்களுடைய உடனடியாக நம்மளுக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை உங்கள் லைஃப்பில் இந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்துருச்சுன்னா போதும் அப்படின்லாம் நினைப்போம் இல்லையா. அதான் எனிதிங், எந்த விஷயம் இருந்தாலும் சரி, அதை ஏதாவது ஒன்றை மட்டும் நினச்சிட்டு அது நடக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த நம்பர்ஸையும் எழுதிட்டு நீங்கள் அந்த தண்ணியை அப்படியே குடிச்சிடணுங்க. இவ்வளவுதான். இதை கண்டினியூஸாக 7 நாட்கள் செய்யணும். இடையில ஸ்கிப் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா அங்கே இதை செய்ய முடியும் அப்படின்னா செய்யலாம். இல்லை அப்படிங்கிறவங்க கண்டினியூஸாக 7 டேஸ் நீங்கள் வீட்டில் இருக்கிற அந்த நேரத்தில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த நேரத்தில் நம்ம குறிப்பிட்ட நேரம் ஏதாவது இருக்கிறது அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட சக்திகள் பவர்ஸ் நிறைய இருக்கும். அந்த நேரத்தில் நாம் செய்யும் பொழுது நிச்சயம் அது பல கோடி மடங்கு நம்மளுக்கு பலன் கிடைக்கும். அப்போது நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குதுமா, நான் அதில் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க காலையில் அந்த 6 to 7 அந்த டைமில் கூட நீங்கள் செய்யுங்க. அம்மா இதுவும் எங்களால் முடியாது அப்படின்னா உங்கள் வசதியில் காலையில் எப்போ உங்களால் ஒரு 10 மணிக்குள்ளேயாவது கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டினியூஸாக நீங்கள் தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் செய்யணுங்க. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 7 நாட்கள் நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சு முடித்த உடனடியாக உங்களுக்கு நீங்கள் என்ன விஷயக்காக இதை செஞ்சீங்களோ அதற்குண்டான அந்த விஷயம் உடனடியாக நடக்க முடியும் அப்படின்னா நடக்கும். இப்போ சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறவங்க 7 நாட்களில் வீடெல்லாம் கட்டி குடி போக முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போது இடம் வாங்கிட்டாங்க, ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்காங்க, இல்லை ஹவுஸ் லோனுக்கு இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்த லோன் கிடச்சி வீடு கட்டுற ப்ராசஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இல்லையா, இடமே இன்னும் வாங்கலை அப்படின்னா இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி உங்களுடைய விஷயங்கள் நடப்பதற்குண்டான வேலைகளை கண்டிப்பாக செய்யும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.